ஆருத்ரா கோல்ட் நிறுவன மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 15 இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விரிவான தகவல். ஆருத்ரா கோல்டு நிறுவனம் என துவக்கி மக்களிடம் முதலீடு பெற்று மோசடி செய்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழகத்தில் காவல்துறையினர், பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 1 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகையில் முதலீடு செய்தால் 36,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி பலரிடமும் முதலீடுகளை பெற்று இவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேரிடம் இவர்கள் ஏமாற்றி சுமார் 2,438 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்து அதில் தொடர்பான நபர்களை கண்டுபிடித்து கைது செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அதே நேரத்தில் அபகரித்த அந்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்து மக்களிடம் ஒப்படைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஏற்கனவே அமலாக்கத்துறை பெற்றிருந்தது. இந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறையினர் அது தொடர்பாக சென்னை மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி விவகாரம் தொடர்பாக வட்டி அதிகமாக பெற்று மோசடி செய்த விவகாரம் தொடர்பான தரகர்கள் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் அமலாக்கத்துறையினருக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் பற்றிய தகவல்களை அடிப்படையாக வைத்து இந்த சோதனையை அங்கே நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக மக்களிடம் முதலீடாக பெற்று மோசடி செய்த இந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் சட்டவிரோதமாக சொத்துக்களாக குவித்து வைத்திருக்கிறார்கள், வெளிநாட்டில் முதலீடுகளாக வைத்திருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு விதமான விசாரணையை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது 15 இடங்களில் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் அமலாக்கத்துறை இந்த தீவிர சோதனையை நடத்தி வருகிறது. சோதனையின் முடிவில் இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம் எனவும், ஆருத்ரா கோல்டு மோசடி தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் தொடர்பான முடக்கத்தையும் அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.